மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசி அப்படின்னாவே ஒரு புத்திசாலிங்களோட ராசி. அப்புறம் வாக்குத்திறன் அதிகமாக இருக்கிறவங்களோட ராசி. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க கஷ்டப்பட்டது தான் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியாக சொல்ல முடியுமே தவிர, இவங்க சக்ஸஸ் ஆனதெல்லாம் ஒரு பக்கத்தில் எழுதி வச்சிடலாம். ஆனால் இவங்க கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு புத்தகமே தேவைப்படும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டவாளிகளாகவே சுயம்பாகவே உருவான ராசி மிதுன ராசி. அவர்களை ஏமாற்றியவர்கள் ரொம்ப அதிகம். அதை பற்றிலாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். யார் யார் ஏமாற்றினாங்க, உங்களை யாரால் ஏமாற்ற முடியும், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஏமாந்தீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த ராசி ஒரு புத்திசாலித்தனம் அப்புறம் வாக்குத்திறன்லாம் இருக்கக்கூடிய ராசி. நான் முன்னாடி சொல்லிட்டேன். வேகமாக யோசிக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குது அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இருக்குது. டக்குன்னு ஒரு முடிவு ஈஸியாக கேப்சர் பண்ணிடுறாங்க. அது சரியாக தப்போ டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இவங்களால் டக்குன்னு எடுக்க முடியும். ஆனால் சில சமயம் திடீர் முடிவு மாற்றத்தை ஏற்படுத்தும். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு மணி நேரம் கழிச்சு இதை இப்படி டைவெர்ட் பண்ணிக்கலாம், இப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுல இவங்க ஒரு அதிபுத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் இது நடந்திருக்கும். சமூகமாக ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அப்படியே ஒரு எளிதில் பழகக்கூடிய ஒரு தன்மை சமூகமாக அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஆள் மாதிரி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்பா அப்படின்னு பழகக்கூடிய நபர்களில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒருத்தர். ஆனால் உள்ளுக்குள்ளே குழப்பம் இருக்கும். இவன் நல்லவனா கெட்டவனா, இவனை நம்பலாமா வேண்டாமா, இவனுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும். இது மனசே அப்படி தான். இவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், அப்படியே நச்சரிச்சிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா குழந்த மனசு அவங்களுக்கு, அதனால் வேறு வழியே இல்லை. அது உள்ளுக்குள்ளே போட்டு குழம்பிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு காரணிகளாகவே நீங்கள் பிறப்பிலேருந்தே அப்படி தான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் புதிய விஷயங்களில் ஆர்வம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகம். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகம். யாரால் உங்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே சுலபமாக ஏமாற மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க. அதிக நம்பிக்கை வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நண்பர்களாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும், உங்கள் மேலே நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அவங்க உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. இது நிறைய நடந்திருக்கும். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி உங்களை புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆஃப் ஆகிடுவீங்க. இது இந்த ராசிக்கே உண்டான மிகப்பெரிய ட்ராபேக். அதே மாதிரி மனசாட்சியை பயன்படுத்துகிறவங்கிட்ட எமோஷனல் மனிப்புலேஷன், உங்கள் மனசாட்சியை பயன்படுத்தி அப்படியே டைவெர்ட் பண்ணுவாங்க. அவன் பாடுறா அப்படி இருக்காண்டா, இவன் பாடுறா இப்படி இருக்காண்டா, நீ எதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா ஆயிருக்குண்டா, இந்த மாதிரி அப்படியே உங்கள் ஃபேமிலியிலையோ ஏதோ ஒன்று எமோஷ்னலாக மனிப்புலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாதிரி ஆட்கள் உங்களை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். யாரை அவங்க ஏமாற்றுவாங்க அப்படின்னா நேரடியாக ஏமாறுவது உங்களுக்கு குறையுங்க. நீங்கள் யார் மூலமாக அவ்வளோ சீக்கிரம் நேரடியாக ஏமாற மாட்டீங்க. ஆனால் உணர்ச்சி நிலை மாறுவதால் வாக்குறுதி காப்பாற்றாமல் போகலாம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏமாற்றலாம். தவறான தகவல்களும் பாதி உண்மையும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரையும் ஏமாற்றணும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. தவறான தகவல்கள் வந்தது, அதன் மூலமாக வேறங்கிட்ட அந்த டெசிஷனை சொல்கிறது, தகவலை சொல்கிறது, அதன் மூலமாக நீங்கள் பாதி உண்மையை சொன்னது உண்டு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது, 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது, அதில் முதல் ஆரம்பம் எப்படி இருக்க போகுது, முதல் 5 நாட்கள் சிறிய மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குங்க. வேலை டிலே ஆகும். அது கொஞ்சம் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு வழி உண்டு. இந்த டைமில் நீங்கள் கடவுள் வழிபாடு ரொம்ப முக்கியம். எந்த பரிகாரம் பண்ணணும், வீட்டிலேருந்தே அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். அதே போல் நிறையா பேர் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேங்க, எல்லாமே 90% செட் ஆகுது, ஜோதிட ரீதியாக நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. ஏன்னா மிதுன ராசி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 12-13 கோடி பேர் மேலே இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா நடக்கிறதில்ல. காரணம் முன்னாடியே சொன்னது தான். ராசி வேறு, ராசி மட்டும்தான் மிதுனம், உள்ளே இருக்கிறது எல்லாம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, உள்ளே இருக்கக்கூடிய லக்கினம் வேறு, இது மாதிரி நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு. நீங்கள் பிறந்த லொக்கேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் உங்களுடைய லக்கினமும் கரெக்டாக உட்கார முடியும். நீங்கள் பிறந்த டேட்டு டைம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ராசி நட்சத்திரமும் உட்கார முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபட்டுச்சு அப்படின்னா, 1 டிகிரி மாறுபட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருடம் மாற்றம் ஏற்படும். கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு எப்படி பார்க்குது அப்படின்னு. அதுக்கு தான் உங்களோட மேனுவல் புக்கு, நீங்கள் பிறந்தோடனே இதாம்பா உன்னோட மேனுவல் புக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, உங்கள் ஜாதகம். அதை வச்சா தான் செக் பண்ண முடியும். அதை நீங்கள் யாராவது செக் பண்ண அப்படின்னா கீழே ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். அவர்கிட்ட நீங்கள் பேசி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. இதை நீங்கள் ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் சரி, அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் பார்ப்பார். நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு விவிஐபி ஜோதிடர். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேச முடியும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி அடுத்த 7 நாட்கள், முதல் 5 நாட்களில் சிறிய மன அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் வேலை டிலே ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். அடுத்த 7 நாள் நல்ல செய்தி உங்களுக்கு வருங்க. வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அடுத்த 7 நாளில் நல்ல செய்திகள் வரப்போகுது. பண வரவு சிறிது கூட போகுது.
பண வரவு எப்படி சார் கூடும்? ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழில் இல்லையா இல்லை எப்படி? ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஹைக் கிடைச்சா கூட ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ சின்ன ஹைக்காவது உங்களுக்கு வந்து உண்டாகுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. பழைய நண்பரோட தொடர்பு வருங்க. பழைய நண்பர்கள் யார்? அவங்க மூலமாக ஒரு தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கவனமாக இருக்கணும். எதில்? வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும். அதுதான் மெயினுங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பழைய நண்பர்கள் தொடர்பு வரும், கவனமாக இருங்க, வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை தொழிலில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும், ஆனால் நிலையான வளர்ச்சியாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே இப்போதைக்குன்னு பண்ண மாட்டாங்க. எது பண்ணாலும் லைஃப் லாங்காக எங்களுக்கு செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. சில சமயத்தில் வேணால் இப்போதைக்கு அதை பண்ணலாம், அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிங்களே தவிர முழுமையாக ஒரு ப்ரீ பிளான்டாக ஒர்க்காக இருக்கணும், நம்ம மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காகவே செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் அதிகமாக இன்வால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு பணம் அப்படின்னு பார்க்கும்போது செலவு அதிகம், சேமிப்பு கவனிக்க வேணும். செலவுகள் உங்களுக்கு அதிகம், சேமிப்பை நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நரம்பு சோர்வு, தூக்கம் குறைவு, இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு சிக்கல்களில் இருந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக செக் பண்ணி அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து செயல்படலாம். குதிரை வேகத்தில் செயல்படலாம், இன்னும் 10 குதிரை வேகத்தில் நீங்கள் வந்து செயல்படலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகணுங்கிறது மைண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்பு சோர்வு, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துருங்க. உங்களுக்கு தலை வலிச்சாலும் சரி, இல்லை கை கால் வலிச்சாலும் சரி, இல்லை ஒரு நரம்பு வலி மாதிரி தெரியுது சார் அப்படின்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க. உடம்புல எந்த விஷயமா இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துக்கணும். நீங்களே ஒரு வைத்தியர் மாதிரி யூடியூப் பார்த்துட்டு கூகுளை பார்த்துட்டு சரி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. அதனால் நீங்கள் அதை மாதிரி பண்ண வேண்டாம். டாக்டரை பார்த்து செக் பண்ணிங்க அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். காதல், குடும்பம் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பேசி தீர்த்துக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பேசி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அதை வந்து சால்வ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்து சார் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. சார் நல்லா இருக்குங்க, மிதுன ராசிக்கு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் மிதுன ராசியில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். காரணம் என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. நான் முன்னாடியே சொன்னது தான், உங்களோட ஜாதகம் வேறுங்க. எல்லா மிதுன ராசிக்காரனும் ஒரே மாதிரி நடந்தால் மிதுன ராசியில் ஒருத்தனை திடீர்னு லாட்ரி டிக்கெட் அடிச்சிருக்கோம், உங்களுக்கே அடிக்கலன்னு நீங்கள் யாராவது கேட்கலாமா வேண்டாமா? ஆமாம் தானே? ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய தசாபுத்தி எதை பார்க்குது. சரி சார் உங்கள் ஜாதகம் சூப்பராக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனாலும் ஒன்றும் நல்லது நடக்கலையே. உங்கள் கூட இருக்கிறவங்க ஜாதகம், உங்களுடைய தாய் தந்தையரோ, கூட பிறந்தவங்களோ, இல்லை உங்களுடைய குழந்தைகளோ, அவங்க கூட இருக்கக்கூடிய ஜாதகம் அது செயல்படணுமில்ல, அது உங்களுக்கு ஈக்குவலாக வரணுமில்ல, அது கூட உங்களை டைவெர்ட் பண்ணலாம். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனோட ஒரு ஜாதகம் மட்டும் அவங்களோட வேலை செய்யுது அப்படின்னா அவன் மட்டும் தனியாக ஹேண்டில் ஆகி வந்துருப்பான். அவன் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஜாதகமும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் இவங்க வந்து மேலே வர முடியும். அப்படிங்கிறது ஒரு குடும்ப ரீதியான ஜாதக உண்மை அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஜாதக ரீதியாகவே நீங்கள் உருவாக்கிய உங்களது உயிரணுவிலிருந்து வந்த, நீங்கள் யார் உயிரணுவிலிருந்து வந்தீங்களோ அவங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு செயல்படும். அதுதான் மெயின். ஸோ அதுதான் வந்து ரத்த பந்தம் வந்து சொந்த பந்தம், அதுதான் வந்து ஜாதகத்துலேயும் சொல்லப்படுது. ஸோ அதனால் நீங்கள் சொந்தங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, இது நிறைய பேர் விளையாட்டாக கூட எடுத்துவீங்க, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு எடுத்துவீங்க. ஒரு பிரபலமான சில கம்பெனிகளில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள ஜாதகம் பார்த்து தான் உட்கார வைப்பாங்க, தெரியுமா? இது நிறைய பேர் ஏற்றுக்க கூட மாட்டீங்க. இப்படிலாம் இருப்பாங்களா இந்த காலத்தில் அப்படின்னு. கண்டிப்பாக உண்டுங்க. பிரபலமான ஒரு கம்பெனியில் ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிறவர் கிட்டத்தட்ட இயர்லி க்ரோஸில் சேலரி வாங்கக்கூடிய ஒரு இயர்லி ஆனுவல் இன்கம் ஒரு ஜாதகம் பார்த்து தான் உட்கார வச்சுருக்காங்க. அந்த போஸ்டிங்கில் அவர் இருந்தால் லாபகரமான சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு. 10ல் ஒரு தொழில் பண்ணுறவங்க அதில் உட்காரக்கூடிய ஒரு ஆளை லாபகரமான ஆளாக தான் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. மோஸ்ட்லி ஒவ்வொருத்தர் பிரபலமான சில விஐபி ஜோதிடர்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த மாதம் என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணுங்கிறதோட அப்டேட்டாக கேட்டுட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதை பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. சரி சார், இந்த சித்திரை மாதத்தில் நிறைய பேர் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு தான் நல்லது நடந்திருக்கு. உங்களுக்கான காரணம் என்ன, இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரை மாதத்தில் பாதி நாள் கடந்தாச்சு, அடுத்தது வைகாசியே பிறக்க போகுது. அந்த சித்திரையிலேருந்து வைகாசி தொடர வரைக்கும் ஒரு 12 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். பாதி சித்திரை கடந்தாச்சு. புதிய தொடக்கம் நல்லது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, ரொம்ப நல்லதாக அமையும். ஒன்றும் கவலைப்படாமல் பொறுமையாக நிதானமாக பண்ணலாம். ஆனால் அதீத முதலீடுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். வேலை மாற்றம், புதிய திட்டம் ஆரம்பிக்கலாம். புதிய திட்டம்னா என்ன? புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தின் மூலமாக பல விஷயங்களை உருவாக்கி அந்த விஷயத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். குரு பார்வை இருந்தால் அதிர்ஷ்டம் கூடும். குரு பார்வை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வருது?
குருவினுடைய பார்வை இருந்தால் அதிர்ஷ்டம் கூடக்கூடிய ஒரு நேரமாக அமையுது. குரு பார்வை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குரு இருந்தாவே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு எந்த இடத்துல பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லது, அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ குரு பார்வை இருந்தால் அதிர்ஷ்டம் கூடும் அப்படிங்கிறது உண்மை. இந்த டைம் நடக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் மெதுவாக உயரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மெதுவாக அப்படியே ஸ்டெப்பாக உயரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. அதே போல் தொழில் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்திற்கு ஏற்ற துறைகள் மீடியா, மார்க்கெட்டிங்கு, விற்பனை, ஐடி, கம்யூனிகேஷனு, ட்ராவல், டீச்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா உதவும். இதில் மீடியா, மார்க்கெட்டிங், விற்பனையெல்லாம் ஓரளவுக்கு இந்த டைம் உங்களை வந்து தூக்கிடும். ஐடி, கம்யூனிகேஷனில் ரெகுலர் எப்பயும் போல உங்களுக்கு போய்ட்டுருக்கும். ட்ராவல், டீச்சிங் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக அப்படியே மீடியமாக போய்ட்டுருக்கும். ஸோ இந்த வருமானம் அப்படிங்கிறது ஒரு மாதம் உயரும், அடுத்த மாதம் குறையும், ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். இது எப்போ சொல்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்தே அப்படியே ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். பெரிய உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. சைடு இன்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதுதான் ரியலிஸ்டிக். எடுத்த உடனே உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்கும், நீங்கள் ஜெயிப்பீர்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா நம்மளால சொல்ல முடியாது. என்ன ப்ராக்டிக்கலோ அதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதுவுமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அது வந்து பிரபல ஜோதிட நம்பர் கொடுத்து நீங்கள் வேணுன்னா பயன்படுத்திக்கோங்க. இது நீங்கள் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி தான். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது பேசுவதால் பிரச்சனை தீரும். உட்காந்து பேசணும். நீங்கள் உட்காந்து பேசணும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் லைட்டாக அப்படி வந்து போகும். அந்த இடத்துல நீங்கள் பேசணும், கோபப்படாமல் பேசணும். உங்களுடைய ஸ்பௌஸுடன் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் முக்கியம். உங்கள் கூட இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி. அதே போல் சகோதரர் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வாயை கொடுத்து கெடுத்துக்காதீங்க. கூட பிறந்தவங்களால கொஞ்சம் நல்ல ஆதாயங்கள் இருக்குது, சொத்து பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது அப்படின்னா உட்காந்து பேசினா நன்மை உண்டு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமே இதுதாங்க, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில முக்கியமான ராசியில் மிதுன ராசியும் ஒன்று. கவனிக்க வேண்டியது நரம்பு பலவீனம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சளி, காற்று பிரச்சனை, மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உடம்பு ஆரோக்கியமாக நிதானமாக ஒரு ரியலிஸ்டிக்காக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. யோகா, நடைப்பயிற்சி நல்லது. யோகா, நடைப்பயிற்சிலாம் நல்ல ஒரு நிதானமாக அமைதியாக நீங்கள் பண்ணிக்கணும்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து உங்களை உடம்பையும் நீங்கள் கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும், மனதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் தொழில், குடும்பத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டைமில் வந்து எதையுமே வந்து அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது சடன் மணி வரும். சடனாக டக்குன்னு மணி டக்குன்னு அமௌண்ட் வரக்கூடிய ஒரு தருணம். போனஸு, அன்எக்ஸ்பெக்டட் மணி. ஆனால் செலவு கட்டுப்படுத்தலை அப்படின்னா சேமிப்பு வந்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். செலவை கட்டுப்படுத்தியே ஆகணும். செலவை கட்டுப்படுத்திங்கன்னா தான் அடுத்து ஏதாவது ஸ்டெப்பே எடுக்க முடியும். சடன் மணி வரும், அன்எக்ஸ்பெக்டடாக மணி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்தியே ஆகணும். காசு வந்துருச்சு, இன்றைக்கி ஒரு கார் வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு 1000 ரூபா 500 ரூபா வர வேண்டிய இடத்துல இன்றைக்கி 1000 ரூபா வந்திருக்கு, இன்றைக்கி போய் ட்ரீட் வச்சிடலாம். உங்களுக்கு பின்னாடி கடன் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பின்னாடி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மறந்து அன்னைத்து காலகட்டத்துக்கு மட்டுமே பார்க்குறதுனாலேயே நிறைய கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதே போல் உங்கள் நண்பர்களும் உங்கள்கிட்ட பேசணும், பழகணவன், அக்கா, தங்கச்சி எல்லாருமே ரொம்ப பாசம் உங்களுக்கு. அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு நீங்கள் எல்லாமே கேட்டால் நீங்கள் எது வேணாலும் எடுத்து கொடுத்துருவீங்க. இவன் கேட்டால் எது வேணாலும் கொடுக்குறான், இவன்கிட்ட கேட்டால் கொடுப்பான் அப்படின்னு அவங்க வராங்க. மற்றவங்களை பார்க்கும்போது இவன் இழிச்சு வாயம்பா அப்படின்னு தோணலாம். அதே போல் உங்களுக்கு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணால் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு அதுக்கான ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமே தெரியாது. உங்கள்கிட்ட வாங்குறவனும் உங்களுக்கு ஈக்குவலானவன் தான், உங்களவுக்கு பணம் வச்சுருக்கிறவன் தான். அவன் சேமிப்பில் போட்டிருக்கான், நீங்கள் கடன் கொடுத்துட்டு வச்சுருக்கீங்க. அது ஒன்றும் உங்களுக்கு லாபகரமான கடன் கிடையாது. வட்டி வாங்கி அது மாதிரிலாம் கடன்லாம் நீங்கள் போட கிடையாது. ஒரு உதவியாக பண்ணுறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பலன்? நீங்களே கடன் இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தனுக்கு வந்து இனாமாக கடன் கொடுக்குறீங்க. லோன் வாங்கி நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ஒருத்தன் இனாமாக கொடுக்குறீங்க. அது என்ன பலன்? நீங்கள் இழிச்சவன் அப்படின்னு தானே பேர். அவன் என்ன சார் சொந்தம் சார், சொந்தத்தை கொடுக்காமல் எப்படி சார் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. அது உங்களுடைய விருப்பமானது. மிதுன ராசிக்காரர்கள் ஏமாற்றவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். நீங்கள் நல்லவன் சொல்லிவிட்டால் 10 ரூபா எடுத்து கொடுத்துருவீங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட, குழந்தை மனம் கொண்ட ஒரு நபர் நீங்கள். ஸோ பண வர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் அடுத்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் நீங்கள் ஊருக்குள்ளே ஒரு முக்கிய புள்ளி. பண விஷயத்தில் நீங்கள் முன்னாடியே அதை சரி பண்ணி தான் நீங்கள் இந்நேரம் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருப்பீங்க பண விஷயத்தில். குண விஷயத்தில் இன்றைக்கும் நீங்கள் தான் பெரிய ஆள். இந்த ஆள் குணம் நல்ல குணையா, யாரை பார்த்தாலும் நல்லா பேசுவான், யாரை பார்த்தாலும் எழுந்து நின்று பேசுவான், இவன் தான் ஒரு தனி மனிதன், எவ்வளோ வளர்ச்சி வந்தாலும் இவன் மற்றவங்களை மறக்க மாட்டான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் முன்னேற்றி கொண்டுவதற்கு மிக சிறந்த பாதைகளாக அமையுதுங்க. எப்பேற்பட்ட நபர்களும் சரி,
எப்பேற்பட்ட நபர்களும் சரி, குணம் சரியாக இருந்தால் மட்டும்தான் பணமும் கையில் தங்கும். உங்களுடைய குணம் நல்லா இருக்குது, சில டைம் வந்து பணம் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், முக்கியமான டைமில் பணம் வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஸோ அதனால் பயப்படவும் தேவையில்லை, கோவப்படவும் தேவையில்லை, டென்ஷன் ஆகவும் தேவையில்லை. அதே போல் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, முடிவு எடுக்கும்போது அவசரம் வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறீங்க, ஒரு அவசரமான இது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் யோசித்து எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்கு 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 டக்குன்னு எல்லாம் முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவசரம் எதுக்கு எடுத்தாலும் அவசரம். ஒரு டக்குன்னு கையில் ஒரு அமௌண்ட் கிடைக்குது, கார் வாங்குறீங்க, டக்குன்னு ஒரு அமௌண்ட் கிடைக்குது, லேண்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணாமல் லேண்டு வாங்குறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவசரம். யாரையும் அதிகம் நம்பாதீங்க, யாரையுமே அதிகம் நம்பாதீங்க. இதுதான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம். யாரையும் அதிகம் நம்பாதீங்க, நம்பவும் வேண்டாம். கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய பலமும் பலவீனமும். நல்லா பேசுங்க, பேசினா உளறிடாதீங்க. உங்களுடைய இன்கம்மை வெளியே சொல்லாதீங்க, உங்களுடைய வரவுகளை வெளியே சொல்லாதீங்க. பெருமை நீங்கள் வந்து கொஞ்சம் தற்பெருமைவாதி தான், ஒன்றும் தப்பாலாம் இல்லை, தற்பெருமைவாதி தான். உங்களுடைய தற்பெருமைகளை வெளியே சொல்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு பூஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அதை வெளியே சொல்ல வேண்டாம். அதனால் கந்திஷ்டிப்படுது அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலமும் பலவீனமும் சொன்னேன். எந்த அளவுக்கு பலம் அப்படின்னா, பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கான கம்யூனிகேஷன் பலம், குடும்பத்தில் உறவுகளை சேர்ப்பதற்கு கம்யூனிகேஷன் பலம். அதே குடும்பத்தில் அமைதியாக பேசினால் அந்த கம்யூனிகேஷன் பலமாக அமையும். கொஞ்சம் சவுண்ட் விட்டு அது இதுன்னு டென்ஷன் ஆகி பேசுனீங்க அப்படின்னா அது பலவீனமாக தான் இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாகாதீங்க. ஸோ கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய பலமும் பலவீனமும். அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் வைத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கணித்து சொல்ல முடியும். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. நீங்கள் நிறைய பேர் இதை நம்பாமல் இருக்கலாம். இன்றைக்கும் பிரபலமான பல நடிகர், நடிகைகள், அரசியல் பிரமுகர்கள் இவர்கிட்ட ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இது ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. நிறைய பேர் கமெண்டில் வந்து சார் இதுக்கு சொல்லுங்கிறீங்க. இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வத்தை இப்போ நான் சொல்கிறேன். இது நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, இந்த இறைவனை வணங்கினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. அம்மன் தெய்வம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மை உண்டு. ஓம் காமாட்சி அம்மனை போற்றி, ஓம் காமாட்சி அம்மனை போற்றி, ஓம் காமாட்சி அம்மனை போற்றி. ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச உண்மை. அந்த ஓம் அப்படிங்கிறது தான் உலகளாவிய மந்திரமே. அதை தாண்டி ஒரு மந்திரமே கிடையாது. மற்றது எல்லாமே சாமியை வர்ணிக்கக்கூடிய, சுவாமியை வாழ்த்தக்கூடிய பாடல்களும் அதனுடைய வார்த்தைகளும் மட்டும்தான். ஓம் காமாட்சி அம்மனை போற்றி, 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 ஓம் 11 தடவை டெய்லி இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள், எவ்வளோ நன்மை நடக்குதுன்னு பாருங்கள். சார் நான் செப்பல் போட்டுட்ருக்கேன், ஷூ போட்டு கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன், இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது, மாமிசம் சாப்பிட்டேன் சொல்லணும்னு தோணுது. ஒன்றும் கிடையாது, மனசு தான் காரணம். சாமி ரூமில் காலையில் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன், சாமி கும்பிடலான்னு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனை வழிபட்டுட்டு, காலையில் சூரியனை வழிபடுங்க. இது சொல்லாம விட்டோம் பாருங்கள், சூரியனை வழிபடுங்க. சூரிய பகவானை காலையில் வழிபட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்து அமைதியாக சாமியை கும்பிடுங்க. ஒரு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் எப்பயும் போல் வழிபட்டுட்டு, உங்களோட குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபட்டுக்கோங்க. அது நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான். குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபட்டு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா அடுத்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ கவலைப்படாதீங்க. ஒரு 10 பேருக்காக அன்னதானம் போடுங்க. அதன் மூலமாக இன்னும் பல நன்மைகள் உண்டு. வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.